ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோல டியர் மிஸ்டர் ஹெவன்லி ஃபாக்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 21ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாக்ஸ் கிளானே பரபரப்பா இருக்கு. நம்ம ஹீரோவோட சர்வன்ஸ் ஜீன் கிட்ட வந்து பிரின்ஸோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, நீங்க உடனே வந்தாகணும். அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்பு. நம்ம ஹீரோயினும் அங்கதான் நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவரு காயம் திரும்பவும் வேலையை காட்டிடுது. நம்ம செய்யும் அவருக்கு மெடிசன் போட்டு விட்டுட்டு இருக்க அசிஸ்டன்ட் இந்த பிரச்சனையில இருந்து பிரின்ஸுக்கு விடிவு காலமே வராதா? அவங்களும் இந்த காயத்தை சரிப்படுத்தவே முடியாது, என்னோட மெடிசன் வலியை மட்டும்தான் கம்மி பண்ணும், மற்றபடி பிரின்ஸ் இதை தாங்கிதான் ஆகணும்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் வெளியே நின்று அதை அப்படியே பார்த்துட்டு இருக்க. ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அவங்க எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிட்ட மாதிரி தெரியுது. அவங்களும் இப்ப அங்க வராங்க. அசிஸ்டன்ட், எம்மா தாயே வந்துட்டியா, என்ன இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வந்திருக்கா? சரி இங்கே கடன் சொல்லிட்டு அவரு உள்ள போக அவங்க டக்குன்னு அவரு தடுத்துடுறாங்க. அவருக்கு என்னாச்சு, அந்த காயம் ஒண்ணும் ஹீல் ஆகாம இருக்கு. நான் ஸ்வாடால அவர் அட்டாக் பண்ணிதான் ரொம்ப நாள் ஆகுதுன்னு அவங்க சொல்ல, அதெல்லாம் கூட உனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லி அவரும் அப்படியே கத்தார மூச்சிடுறாரு. நீ பண்ணது தப்பு மட்டும் இல்ல, அதுக்கும் மேல இதுக்கு மேலேயும் என்னால உன்கிட்ட இதையும் சொல்ல முடியாது. அவங்க ரொம்பவும் கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் அவரும் வாயை திறக்கிறாரு. அது டவுஸ் நேரஸோட அடையாளம், அது சரி பண்ணவே முடியாது. ஒரு ராத்திரியும் அவரு இந்த மாதிரி தான் கஷ்டப்படணும். இது எதனால அவருக்கு ஏற்பட்டுச்சுன்னு உனக்கு தெரியுமான்னு அவரு கேட்க அவங்களும் இல்லைன்னு தலையாட்டுறாங்க. ஒன்னாலதான் உன் ஃபைன்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி நீ வீட்டுக்கு போராடிட்டு இருந்தப்ப ஹூசு கொடுத்த ஹெர்பல் தானே உன்னை காப்பாத்தினதான் நீ நினைச்ச. ஆனா அது உண்மை இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் உனக்காக எங்க ஃபாக்ஸ் கிளானோட சீக்ரெட் ஹெர்பல் எடுக்க போனாரு. அந்த பயஸ்ல தான் அவருக்கு எப்படி நடந்துச்சு. ஆனா நீ என்ன பண்ண, சரியாயிட்டு இருந்த அவரு காயத்திலே திரும்ப குத்தி கிழிச்ச. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவரு எதுவுமே என்கிட்ட சொல்லல. செஞ்சது சொல்லி காட்டுற பழக்கம் எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்ல. நீ இனிமேலாவது அவருக்கு ஒரு நல்லதாவது பண்ணு நினைச்சுனா திரும்பவும் அவரை பார்க்க வந்துடாதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உள்ள போக நம்ம ஹீரோயினுக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கு. அன்னைக்கு அவங்க கொடுத்த மெடிசனை கூட ஆள் என்ன ஏதுன்னு கூட கேட்காம டக்குன்னு வாயில போட்டு இருந்திருப்பாரு. அந்த அளவுக்கு அவருக்கு அவங்க மேல நம்பிக்கை இருந்திருக்கும். ஆனா நம்ம ஹீரோயின் எல்லா வாட்டியும் அவரை காயம் மட்டும்தான் படுத்தி இருந்திருப்பாங்க. எல்லாத்துக்குமே நான் மட்டும்தான் காரணம், நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், மாஸ்டர் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி திரும்பவும் அவங்க அப்படியே அலாரம் வைக்க நம்ம ஹீரோவும் அவங்க விட்டுட்டு போறதெல்லாம் நினைச்சு பார்த்து தூக்கத்திலே பதறிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் லைட்டா கண் முழிக்கிறாங்க. நம்ம சியோன் ஒரு வழியா எந்திரிச்சிட்டியா? அவங்க முழிச்ச வேகத்துக்கு நம்ம ஹீரோவோட காயத்துக்கு உண்மையிலேயே கியூரே இல்லையான்னு கேட்க உனக்கும் அதை பத்தி தெரிஞ்சுட்டான்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே சோகமாயிடுறாங்க. ஒரு செகண்ட் அமைதியா இருந்துட்டு ஒரு வழி இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா உண்மையிலேயே எந்த வழியும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதை நம்மளால முழுசா சரி பண்ண முடியலனாலும் அவருக்கு வலிக்காம இருக்க ஒரு மெடிசன் ரெடி பண்ணலாம். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அவரோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம், கண்டிப்பா நான் அவரை சரி பண்ணியே தீருவேங்கிற மாதிரி அவங்க சொல்ல அவங்க அது ரொம்பவே கஷ்டம்னு சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா இந்த வேலையை செஞ்சு முடிப்பேன், என்னன்னு மட்டும் சொல்லுங்கன்னு அவங்க சொல்ல அவங்களும் அவங்க இடத்துல இருக்கிற ஒரு வித்தியாசமான ஃபிளவரை பத்தி சொல்றாங்க. அதுல இருந்து வெளியே வர ஃபர்ஸ்ட் வாட்டரால தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஆனா அது எப்ப வரும்னு யாருக்குமே தெரியாது. நீ அதுக்காக காலம் ஃபுல்லா அங்க காத்துட்டு இருக்கணும்னு அவங்க சொல்ல அவ்வளவுதானே நான் அது பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களும் அறக்க பறக்க ரெடி ஆகுறாங்க. யாம்போ ஒரு முக்கியமான விஷயம், அந்த வாட்டரை நீ முழுசா எடுக்கணும். பாதிலேயே கையை நவுத்திட்டாலோ இல்ல ஒரு சின்ன டிராப் மிஸ் ஆனா கூட அது நமக்கு யூஸ் ஆகாதுன்னு அவங்க சொல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து சிரிச்சுட்டே ஓடிடுறாங்க. அந்த ஃபிளவர் பக்கத்துல அவங்க அப்படியே மணிக்கணக்கா நின்றுட்டு இருக்கு. அவளால இது செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? ஜியன் கிட்ட எந்த பதிலும் இல்ல. அந்த வாட்டருக்காக தான் நம்ம அசிஸ்டன்ட் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பிரின்ஸோட நிலைமை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே இருக்கு. கண்டிப்பா ஜியன் மெடிசன் ரெடி பண்ணா மட்டும்தான் அவரு பெட்டர் ஆவாரு. அவங்க அந்த ஃபிளவரு கீழே அப்படியே நின்றுட்டு இருக்க அவங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்குன்னு இங்கிருந்து ஒரு தேனி அங்க வந்துருது. கையை வேற எடுக்க கூடாது, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு தொல்லை பண்ணாம போயிடு. ஆனா அது வேணும்னே அவங்க மூஞ்சிக்கிட்ட எல்லாம் வந்து சுத்திட்டு அப்படியே அவங்க கையில போய் உட்காந்துருது. நம்ம ஹீரோயினை லைட்டா கடிச்சும் பார்க்க அவங்க அப்பயும் கையை நவுத்துற மாதிரி தெரியல. வந்தவனும் திரும்ப பறந்துடுறான். டைமும் போயிட்டே இருக்கு. ராத்திரி பகல்னு அவங்க ஒரே இடத்துல அசையாம நின்றுட்டு இருக்க. அடுத்த நாள் நம்ம பாட்டியும் அவங்க ஆளுங்களும் அந்த பக்கமா வராங்க. அவ 3 நாளா இங்கேதான் நின்றுட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் அணி எடுக்கிறது ஒன்னும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இந்த அளவுக்கு கஷ்டப்படுறானா அவ மனசுல ஒண்ணுமோ பிரின்ஸ் இருக்காருன்னு தான் நினைக்கிறான்னு அவரு சொல்ல. பாட்டி பயஸ்ல அவனோட உயிரை இவளுக்காக தொலைச்சிருக்கான். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப அடுத்த நாளும் ஆயிடுது. சியூன், நம்ம ஹனி எடுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. அந்த ஃபிளவர்ல இருந்து ஃபர்ஸ்ட் வாட்டருங்கிற அந்த ஹனியும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளியே வர ஆரம்பிக்குது. அவங்களும் அதை பார்த்துட்டு சமகுசி ஆயிடுறாங்க. வந்துருன்னு சொல்லி அவங்க அப்படியே அவங்க கப்ப காட்டிட்டு இருக்க. பின்னால இருந்து நம்ம சியூன் அழகாத எடுத்து பாட்டில் அடைச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு அப்பனா அது எந்த நேரத்துல வெளியே வரும்னு நல்லாவே தெரியுமா? 4 நாளா ராத்திரி பகல்னு நான் தேவையில்லாம தான் இங்க நின்றுட்டு இருந்தேன்னா அவங்க கேட்க, யாம்போ நீ தானே சொன்ன பிரின்ஸுக்காக
நீ ஏதாவது பண்ணுன்னு. ஆனா இப்ப கூட அவரு பண்ணதுக்கு முன்னாடி இது ஒண்ணுமே இல்ல, தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காத. சரி நீ போய் ரெடி ஆயிட்டு வா. அவங்களும் எனக்கு நல்லாவே புரியுது, என்ன இருந்தாலும் அவரு உங்களுக்கு ரொம்பவே முக்கியம், நான் பண்ண தப்புக்கு நான் விலை கொடுத்துதானே ஆகணுங்கிற மாதிரி அவங்க சொல்ல, அவங்களும் இப்ப கூட ஒண்ணுல நீயே கொண்டு போய் இந்த ஹனி அவர்கிட்ட கொடு. நம்ம ஹீரோ அவரு ரூம்ல படுத்துட்டு இருக்காரு, நம்ம ஹீரோயினும் அப்படியே உள்ள வராங்க. ரொம்ப கவனமா அந்த மெடிசனே அவருக்கு கொடுத்துட்டு இப்ப பரவாயில்லையான்னு கேட்க ஆள் ஒண்ணுமோ மயக்கத்துல தான் இருக்காரு. அவங்களுக்கு அவர் காயத்தை பார்க்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. மாஸ்டர் இவ்வளவு பெரிய பிரச்சனையை வச்சுட்டு நீங்க எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி என்கிட்ட நடிச்சிட்டு இருந்தீங்க, நீங்க சரியான முட்டாள், எனக்கு போய் இதெல்லாம் பண்ணிருக்கீங்களேன்னு சொல்லி அவங்கள திட்டிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் அவரு கழுத்துல இருந்த அந்த செயினும் அவங்க கண்ணில் படுது. அவங்க அதை அப்படியே வெளியெடுத்துட்டு இதை நான் ஒரேடியா தொலைச்சிட்டேன்னு நினைச்சேன், இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு, ஃபியூச்சர்ல நீங்க இதை சீன் கிட்ட கொடுத்துருவீங்களேன்னு சொல்லி அவங்க ஒண்ணுமும் ஃபீல் பண்றாங்க. நீங்க உண்மையிலேயே அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? அவங்க கண்ணுல இருந்து அப்படியே தண்ணியா வர ஆரம்பிச்சிருது. அவங்களும் அங்கிருந்து கிளம்ப போக நம்ம ஹீரோ அப்படியே அவங்க கையை பிடிச்சிடுறாரு. யாங்போ என்னை விட்டு போகாத. அவங்க காதுல சரியா விழுகல. மாஸ்டர் என்ன சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. அவரு திரும்பவும் போகாதன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் திரும்ப கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சிரிப்பை போட்டுட்டு அவரு கையை கெட்டியா அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. அடுத்த நாளே நம்மளும் கண் முழிச்சிடுறாரு. பாட்டில கையில வச்சுட்டு அவர் அப்படியே முழிச்சிட்டு இருக்க அவரோட மெய்டும் உள்ள வராங்க. நான் எவ்வளவு நாளா மயக்கத்துல இருந்தேன், அவங்க 4 நாள்னு சொல்ல அப்பனா அவ கிளம்பிட்டாளா, அவங்க யாருன்னு கேக்குறாங்க. ஆள் நேத்து யாங்போ என்ன பார்க்க வந்திருந்தாளா, ஃப்ரெண்ட்ஸ் நேத்து ஜியோன்னா உங்களுக்கு மெடிசன் அனுப்புனதா கேள்விப்பட்டேன், அப்ப யாங்போ போயிட்டாளான்னு அவரு சொல்ல அவங்க மவுண்டைன் விட்டு போயிட்டதா எனக்கு எந்த தகவலுமே வரலையேன்னு அவங்க சொல்றாங்க. அவருக்கும் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எனக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்குலாம் நான் டைம் சொல்லணும்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, சீனோட இடத்துக்கு நான் கிளம்பணும்னு அவரு சொல்ல நம்ம ஹீரோயினும் ஹாங்கும் வழக்கம் போல விளையாண்டுட்டு அப்படியே ஊரை சுத்திட்டு இருக்காங்க. உங்க மக்கள்லாம் உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, உன்னை தவிர இங்க இருக்கிற எல்லாரும் என்கிட்ட ரொம்பவே கேரிங்கா பழகுறாங்கிற மாதிரி அவங்க சொல்ல உன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு மட்டும்தான் சரியா தெரிஞ்சிருக்கு. நான் மோட்டல் வால்ல இருக்கும் போது ஃபாக்ஸ் கிளான்ல இருக்கிறவங்களாம் ரொம்பவே பெருசா பயங்கரமா பெரிய கண்ணெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க நான் நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தா நீ ஒருத்த மட்டும்தான் அந்த மாதிரி கொடூரமா இருக்க. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு அவங்க சொல்ல அவரும் சொல்லுன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் அப்படியே அவரையே பார்த்துட்டு இருக்க அடிக்க மாட்டேன் சொல்லு, நீ முதவட்டி என்ன பார்க்கும் போது நீ ரொம்பவே பெரிய ஆளு, நீ ஓனாய ஓட வரட்டினவ டைகருக்கு டைகர் பிஸ்கெட் போட்டவன்னு சொன்னீல, அப்பது எனக்கு புரியல. அவரும் ஆன்னு சொல்லிட்டு பில்ட போட்டுட்டு இருக்க இப்பவும் அது எனக்கு புரியல. அவரு கடுப்பாயிட்டு அவங்கள விட்டுட்டு வரட்ட ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினும் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு அங்கேயுமே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் இப்ப செய்யும் நடத்துக்கு வந்துட்ட மாதிரி தெரியுது. அந்த இடமே பார்க்க மயான அமைதியா இருக்க அவ அப்பனா போயிட்டா போல. அவங்களும் இப்ப வெளியே வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டைம் சொல்றதுக்காகவே ஸ்பெஷலா அந்த டிஷ் எல்லாம் ரெடி பண்ண சொன்னாரு. அவங்களும் அப்படியே பல்ல கட்டிட்டு சரி வாங்க உள்ள போய் பேசலாம்னு சொல்ல நம்மால எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப போறாரு. நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் கேக்குது. அவரும் அப்படியே குசியாயிட்டு திரும்ப அவங்களும் நம்ம ஹாங்கும் ஒருத்தர் கழுத்த ஒருத்தர் பிடிச்சிட்டு விளையாண்டுட்டு அப்படியே அங்க வராங்க. அவங்க அவரை பார்த்துட்டு மாஸ்டர்னு சொல்லிட்டு அப்படியே நார்மலாக அவரும் அவங்கள பார்த்து அப்படியே முறைச்சிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவங்களும் மாஸ்டர்னு சொல்லிட்டு அவரு பின்னாடியே போறாங்க. நான் இப்ப என்ன பண்றேன்னு அவன் என்ன இந்த மாதிரி முறைச்சிட்டு போறான். அவரும் பாதிலே நின்னுறாரு. நீ அன்னைக்கு இங்கிருந்து கிளம்புறத சொன்னீல, ஏன் ஒண்ணு போகாம இருக்க? எனக்கு தெரியும் மாஸ்டர், நான் இங்க இருக்குது உங்களுக்கு பிடிக்கல. நேற்று நைட் நடந்ததை அவங்க அப்படியே நினைச்சு பார்த்துட்டு ஆனா எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒருத்தர் இங்கதான் இருக்காரு, அவரை விட்டு என்னால போக முடியாது. நம்ம செய்யும் நம்ம காங்கிட்ட நீயான்னு கேட்க அவரும் அப்படியே பெருமையோட நின்னுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப ஹாங் நான் உனக்கு உண்மையிலேயே அவ்வளவு முக்கியமா? இதை பாடுறா, நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நான் பல வாட்டி சொல்லிட்டான். இப்ப அப்படியே மோட்டல் வேல் டிராவலிங்ல நம்ம குய்ஹெட் இப்ப அப்படியே அடுத்த இடத்துல வண்டியை ஓரம் கட்டிடுறாரு. அவர் அசிஸ்டன்ட் மாஸ்டர் நம்ம மூன் மவுண்டனை நெருங்கிட்டோம், அவளுக்கு தகவல் தெரியப்படுத்து, பிளான்ல எந்த சேஞ்ச் இருக்க கூடாதுன்னு அவரு சொல்ல சுஹெட் அவன் அசிஸ்டன்ட் நம்ம ஹூஸ்ன்னு சொல்லி எல்லாருமே நம்ம ஹீரோயின் கேரேஜ் தான் கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹூஹெட் நான் உன்கிட்ட பல வாட்டி சொல்லியிருக்கேன், நமக்கு சொந்த இல்லாத பொருள் மேல என்னைக்குமே நம்ம ஆசைப்படக்கூடாது, அந்த எண்ணம் மட்டும் நமக்கு வந்துருச்சுன்னா அதுவே நம்மளை அழிக்காம விடாதுன்னு அவரு சொல்ல அவனும் நல்ல புள்ள மாதிரி மண்டை ஆட்டிட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஃபாக்ஸ் கிளான் நம்ம ஹீரோயினுக்கு தூக்கமே இல்ல, ஆள் அப்படியே உருண்டுட்டு இருக்காங்க. இப்ப நான் என்னதான் பண்றது, நம்ம மாஸ்டர் என்ன பண்றான்னு போய் பார்க்க கூடாது. அவங்க திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம அப்படியே நம்ம ஹீரோவோட ரூம்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. அவரும் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவங்க அப்படியே வந்து அவர் பக்கத்துல சாஞ்சிட்டு மாஸ்டர் உங்களே நினைச்சு ஒருத்தி தூங்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, நீங்க எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்கிட்டு இருக்கீங்களா? நீங்க என்ன வெறுக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா என்னால இந்த இடத்த விட்டு போக முடியாது. உங்க ஹார்ட் சோல திரும்ப உங்ககிட்டே ஒப்படைக்கிற வரைக்கும் போது நான் இங்கதான் இருந்தாகணும்னு அவங்க சொல்ல அவரு டக்குன்னு கையை தூக்கி அவங்க தோல்ல போட்டுடுறாரு. நம்ம ஹீரோயின் இதை எதிர்பார்க்கவே இல்ல. மாஸ்டர் நீங்க உண்மையிலேயே தூங்கிட்டு தான் இருக்கீங்களா? அவர்கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்ல. பதிலுக்கு அவங்களும் அப்படியே அவர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணது, அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே
நிம்மதியா தூங்க ஆரம்பிக்க மோட்டல் வரல நம்ம குயிஹெட் மூன் மவுண்டனுக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஹோட்டலுக்கு அவங்க எல்லாரையும் கூட்டு வந்துடுறாரு. டிராவல் பண்ணி எல்லாரும் டயர்டா இருப்பாங்க. இன்னைக்கு இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு மவுண்டன் போய் எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு செக் பண்ணலாம். சூஹெட்டும் கண்டிப்பான்னு சொல்றான். அந்த இடத்த சுத்தி பட்டர்ஃபிளை கூட்டம் வர முச்சிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட சைட்ல தான் நம்ம சூக்கையும் நின்றுட்டு இருக்காங்க. முகத்தை காட்டாதுன்னு எத்தனை வாட்டி சொல்றது. சரி வா உள்ள போலான்னு சொல்லி அவர் அப்படியே அவங்கள அங்கிருந்து கூட்டு போக ஹூசு அவளை வாட்ச் பண்ணிட்டு இரு, அவ நம்ம கண்ல இருந்து தப்பிக்கவே கூடாதுன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் சூஹெட் அவன் அசிஸ்டண்டோ காட்டுக்குள்ள பதுங்கிடுறானுங்க. மாஸ்டர் மூன் மவுண்டனுக்கு வந்தாச்சு, சீக்கிரமாவே குயிஹெட் அவன் ஆளுங்களை வச்சு வேலையை ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறான். அப்பனா இன்னைக்கு நைட்டே நம்ம வேலையை முடிச்சாக்கணும். அவனும் புரிஞ்சது மாஸ்டர்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப எல்லாரும் உட்காந்து மட்டன் சிக்கன் அடிச்சு நோத்திட்டு இருக்காங்க. நம்ம கசினோ யாருக்கும் தெரியாம நம்ம சூக்குக்கு சாப்பாடு கொண்டு போக இது கொண்டு வர இவ்வளவு நேரமா அவங்களாம் ஒரு சட்டையை பிடிச்சி உள்ள இழுத்து போட்டுடுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலே கீழே சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு ஆளா அப்படியே மயங்க ஆரம்பிக்க நம்ம குயிஹெட் அவர் அசிஸ்டன்ட் வரைக்கும் மொத்த பேருமே மாட்டேன். அப்பதான் சூஹெட்டோட அசிஸ்டன்ட் உள்ள வரான். ஆள் அப்படியே நேரா மேல போயிட்டு நம்ம ஹீரோயின் ரூமை ஓபன் பண்ற மாதிரி காமிச்சதோட அப்படியே எபிசோட் 21 முடியுது. கதை இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அவரோட ஹார்ட் சோலை எடுத்தாரா இல்லையா, நம்ம ஹீரோயின் மவுண்டனுக்கு எப்படி திரும்ப வர போறாங்க, மூன் மவுண்டன்ல அப்படி என்னதான் சம்பவம் நடக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.